ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் சாப்டர் 4 அல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஆர் அண்ட் ஹச். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் டோட்டலாக 24 கான்சனன்ட்ஸ் இருக்குது. அதுக்கு 26 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா கடைசி 2 கான்சனன்ட்ஸ்க்கு 2 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர், அடுத்தது ஹச். ஆரில் 2 இருக்குது. ஒன்று டவுன்வர்ட் ஆர், இன்னொன்று அப்வர்ட் ஆர், அதாவது ரே. ஹச்சுக்கு 2 இருக்குது. டவுன்வர்ட் ஹச், அப்வர்ட் ஹச். இப்போ ஃபஸ்ட்டு ஆர் பார்க்கலாம். ஆர் எப்போ டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும், எப்போ அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 4 ரூல் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு வேர்ட் ஆரம்பத்தில், ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் வவ்வல் வந்ததுக்கப்புறம் ஆர் வந்துச்சுன்னா டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் வவ்வல் வந்ததுக்கப்புறம் ஆர் வந்துச்சுன்னா டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல், ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் ஆர் வந்ததுக்கப்புறம் வவ்வல் வந்துச்சுன்னா அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் ஆருக்கு அப்புறம் வவ்வல் வந்துச்சுன்னா அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். தேர்ட் ரூல், ஒரு வேர்டு எண்டிங்கில், அதாவது ஒரு வேர்டு ஆர்னு முடிஞ்சுதுன்னா அப்போது டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு வேர்டு வந்து ஆர்னு முடிஞ்சிச்சுன்னா டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ரூல், ஒரு வேர்டு எண்டிங்கில் ஆர் கூட ஆருக்கு அப்புறம் வவ்வல் வந்து முடிஞ்சிச்சுன்னா அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். அதாவது ஆருக்கு அப்புறம் வவ்வலில் முடிஞ்சிச்சுன்னா அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரப். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வவ்வல் வருது, அதுக்கப்புறம் ஆர் வருது. ஸோ எப்படி வரும்? ஃபஸ்ட்டு வவ்வல் வந்து ஆர் வந்தால் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் போடணும். ஸோ எப்படி எழுதணும் பாருங்கள். ஹர், ஹப், ஹரப், ஹப். இப்படி ஆகணும், இப்படி ஆகக்கூடாது, இப்படி ஆகணும். ஹரப், ஹப், ஹப், ஹரப். நெக்ஸ்ட் ரேக். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர் வருது, அதுக்கப்புறம் வவல் வருது. ஆர் வந்ததுக்கப்புறம் வவல் வந்தால், ஸ்டார்டிங்கில் ஆர் வந்ததுக்கப்புறம் வவல் வந்தால் என்ன சொன்னேன்? அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி அதுன்னு பாருங்கள். ஆர் கே, ரேக். நெக்ஸ்ட் ஆர்க்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வவல் வருது, அதுக்கப்புறம் கே வருது, அதுக்கப்புறம் ஆர் வருது, கே வருது. ஃபஸ்ட்டு வவல் வந்து அதுக்கப்புறம் ஆர் வந்தால் டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி அதுன்னு பாருங்கள். ஆர்க்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பார். இது பாருங்கள், ஆரில் முடியுது. ஸோ எப்படி ஒரு வேர்டு எண்டிங்கில் ஆரில் முடிஞ்சால் டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். பார் எப்படி அதுன்னு பாருங்கள். பி ஆர், பார். நெக்ஸ்ட்டு பாரோ. இதில் பாருங்கள், ஆருக்கு அப்புறம் வவல் வருது, அதாவது எண்டிங்கில் ஆருக்கு அப்புறம் வவல் வருது. ரோ, ஓ. ஆருக்கு அப்புறம் ஒரு வேர்டு எண்டிங்கில் ஆருக்கு அப்புறம் வவல் வந்தால் அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். பா ரோ, பாரோ, பா ரோ. சரிங்க.
வவல் வைக்கணும். பாரோ. ஒரு வேர்டு எண்டிங்கில் ஆருக்கு அப்புறம் வவல் வந்தால் அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏர். ஆரில் முடியுது. ஸோ ஏர். கார். ஆரில் முடியுது. கே ஆர். கார். கேரி. கே ரே. கேரி. ரிப்பேர். இதில் பாருங்கள், ஆருக்கு அப்புறம் வவல் வருது, அப்புறம் பி ஸ்ட்ரோக் வருது, அப்புறம் ஆரில் முடியுது. எப்படி அதுன்னு பாருங்கள். ஆர் பி ஆர். ரி பேர். ரி பே ஆர். ரிப்பேர். ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் வவலுக்கு அப்புறம் ஆர் வந்தால் டவுன்வோர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் ஆருக்கு அப்புறம் வவல் வந்தால் அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஒரு வேர்ட் ஆரில் முடிஞ்சால் டவுன்வோர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஒரு வேர்ட் எண்டிங்கில் ஆருக்கு அப்புறம் வவல் வந்து முடிஞ்சால் அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்கில் ஆருக்கு அப்புறம் எம் வந்தால் டவுன்வோர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். அதாவது அப்புறம் எம் வந்தால் டவுன்வோர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். இஃப் இனிஷியல் ஆர் is followed by m, downward r is used. ஆருக்கு அப்புறம் எம் வந்தால் டவுன்வோர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஆர் பாருங்க, ஆருக்கு அப்புறம் எம் வருது. அதாவது ஆருக்கு அப்புறம் எம் வந்து வவல் முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் டவுன்வோர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், ஆர். ஆருக்கு முன்னாடி வவல் வருது, ஆருக்கு அப்புறம் எம் வருது. ஆர். இதில் பாருங்கள், ஆருக்கு அப்புறம் வருது ரூம். ஆருக்கு அப்புறம் வவல் வருது. ஸோ எம். ரூம். ரூம். இப்போது இதுக்கு வந்து இப்படி எழுதக்கூடாது. ஆருக்கு அப்புறம் வவல் வருது, சோஃபா ரே சிம்பிள் போட்டு இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டால் தப்பு. இப்படி தான் எழுதணும். ஏன் இப்படி எழுதுறேன்னா ஆர் போட்டு எம் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் இப்படி போட்டு இப்படி எழுதுனா அது எல்லா படிக்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது எல் மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்படி எழுதுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹச் பார்க்கலாம். இப்போது ஹச் வந்து தனியாக வந்தால் டவுன்லோட் ஹச் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இஃப் ஹச் ஸ்டாண்ட்ஸ் அலோன் download h is used. அப்போ ஹச்சுக்கு அப்புறம் கே ஆர் கே வந்தால் டவுன்லோட் ஹச் தான் யூஸ் பண்ணணும். ஹச்சுக்கு அப்புறம் கே ஆர் கே, அதாவது கே ஆர் கே வந்தால் டவுன்லோட் ஹச் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹே. ஹே பாருங்கள், ஹச் சவுண்ட் மட்டும்தான் வருது. ஹே ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். ஹே. அப்போ டவுன்லோட் ஹச் தான் யூஸ் பண்ணணும். ஹே. ஹே. அடுத்து ஹீ. பின் டவுன்லோட் ஹச் தான் யூஸ் பண்ணணும். ஹீ. ஹச் அலோன். ஹீ. ஹச் சவுண்ட் மட்டும் தான் வருது. ஸோ டவுன்லோட் இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹூக். ஹச் வருது, கே வருது. ஹச்சுக்கு அப்புறம் கே ஆர் கே வந்தால் டவுன்லோட் ஹச் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்படி வருதுன்னு பாருங்கள். ஹூக். நெக்ஸ்ட் ஹாக். ஹச்சுக்கு அப்புறம் கே வருது. ஸோ ஹாக். மீதி எல்லாத்துக்கும் அப்போர்ட் ஹச் போடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
ஹாப்பி. ஹாப்பினா upward H. ஹாப்பி. ஹோப். ஹோப். இப்போ டீட்டெயிலாக எப்போ upward H யூஸ் பண்ணலாம், எப்போ downward H யூஸ் பண்ணலாம், அப்புறம் டாட் H இருக்குது, டேஷ் H இருக்குது, இதுக்கெல்லாம் பின்னாடி செப்பரேட்டாக சாப்டர் இருக்குது. அது வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சாப்டரில் வர எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். கிராமர் லாக்ஸ் வரும், அது 1 பேஜ் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். தேங்க்யூ.